அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை முழுமை பெறாமல் முடிவடைந்தது. பாஜக தரப்பில் 70 தொகுதிகள் வரை கேட்கப்பட்டதால் அதிமுக அதிர்ச்சியடைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி 9 மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டாலும் கூட்டணி விரிவாக்கம் இதுவரை நடந்தபாடில்லை. கூட்டணியை வலுப்படுத்த பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்க்க முயற்சிகள் எடுக்கப்பட்டும் பலன் அளிக்கவில்லை. இந்த நிலையில் சென்னை வந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. தேர்தலில் இணைந்து செயல்படுவது குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறிய பழனிசாமி, அணிகள் இணைப்பு, கூட்டணி விரிவாக்கம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றார். அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கின்றோம். பேச்சுவார்த்தையின் போது OPS, டிடிவி தினகரன் இணைப்பு குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்களை தவிர மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து கொள்ளலாம் என பழனிசாமி தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதேபோல் தொகுதி பங்கீடு பொறுத்தவரை பாஜக தரப்பில் 70 தொகுதிகள் வரை கேட்கப்பட்டதைக் கண்டு அதிர்ந்து போன அதிமுக கடந்த தேர்தலை காட்டிலும் சற்று கூடுதல் தொகுதிகள் தருவதாக கூறியுள்ளது. அதாவது 2021 தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 30 தொகுதிகள் வரை ஒதுக்க பச்சை கொடி காட்டியதாக தெரிகிறது. கூட்டணிக்கு பாமக வந்தால் 20 தொகுதிகளும், இதர கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கிவிட்டு 160 முதல் 170 தொகுதிகளில் அதிமுக களமிறங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை பாஜக பொறுப்பாளர்கள் ஏற்க மறுத்ததால் முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முழுமை பெறாமலேயே முடிவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.